அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாதத்து ராசி பலன் பற்றி ரத்தின சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கஷ்டம் பாதி சந்தோஷம் பாதி, செலவு பாதி வரவு பாதி, சண்டை பாதி சந்தோஷம் பாதி, நிம்மதி பாதி கோபம் பாதி, இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் கலந்து இருக்கும். ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டிய விஷயம், வியாபாரத்தில் புதுசாக எந்த முதலீடும் செய்யாதீங்க. லாபம் கிடைக்காம போயிடும், அப்புறம் அதை நினச்சி வருத்தப்படுவீங்க. அது மாதிரி குடும்பத்தாரிடமும் நண்பரிடம் பேசும்போது பேச்சில் கொஞ்சம் கவனம். யாரையும் தாழ்த்தி பேசிடாதீங்க, கண்டிப்பாக வம்புல மாட்டிக்குவீங்க. வீண் வம்பு வழக்குகள் எங்கேயாவது நடந்தால் போய் வேடிக்கை கூட பார்க்காதீங்க, சுற்றி வளைச்சி உங்கள் பேரில் முடிஞ்சிடும். இந்த மாதத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளால் கண்டிப்பாக உங்களுக்கு மனக்கவலை ஏற்படும். என்னடா இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னா, கண்டிப்பாக பிள்ளைகளால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். அதை நீங்கள் அதிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா, குழந்தைங்க பேருக்கும் உங்கள் பேருக்கும் போய் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதுவும் தவறாமல் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்துக்கு போய் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு கிரகத்துக்கு, செவ்வாய்க்கு அல்லது சுக்கிரனுக்கு அல்லது சந்திரனுக்கு சூரியனுக்கு அந்த கிரகத்துக்குரிய தானியத்தை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அந்த தானியத்தை அதை மாதிரி நீங்கள் யாருக்காவது தானமாக வாங்கி கொடுக்குறது நல்லது. கோயிலுக்கும் வாங்கி கொடுங்க, வெளியிலையும் யாருக்காவது தானமாக வாங்கி கொடுங்க. 9 கிரகங்களுக்குரிய தானியம் வாங்கி எல்லாம் ஒன்றா போட்டு மூட்டையாக கட்டி கொண்டு போய் கொடுத்தா இன்னும் சிறப்பு. பசுவிற்கு தவறாமல் தானம் கொடுங்க. இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு பாதி பாதி கலந்து தான் இருக்கும். பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும்னா நவக்கிரக வழிபாடு ரொம்ப முக்கியம். பிள்ளைகளால் நிச்சயமாக தொல்லை ஏற்படும். தவறாமல் கோயிலில் போய் பிள்ளைங்க பேருக்கும் உங்கள் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கணவன் மனைவி குடும்பம் நண்பர்கள் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வண்டி வாகனம் வெளியில் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு எல்லாமே பாதி பாதி இந்த மாதம் இருக்குது. இந்த டிசம்பர் மாத ராசி பலன் பற்றி இந்த பதிவில் பார்த்தீங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.